வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் சாருக்கு. ஐயோ இது வேறு எம்பார்கோவில் இருக்கு. P4X எம்பார்கோ. இது வந்து S25ங்க. எம்பார்கோவில் இருக்கு, அதனால பிளர் பண்ணி தாங்க. நீயே ஒரு கன்ஃபியூஷனில் தான் இருக்க போல. S26ஆ? S26ங்க. சரி, ரைட்டு. ஆக்சுவலாக வந்து என்னன்னா ஆண்ட்ராய்ட் 17 பீட்டா 1 the public beta being used. ஆமாம், the guy with the Pixel 10 Pro is handling with the Android 17 beta 1. ஆமாம், இன்னைக்கு நைட்டு தான் வந்துச்சாம்ல. ஆமா, காலையில எவ்வளோங்க எம்பி, எவ்வளோ எம்பிக்கு வந்துச்சு? 880 MB என்னதான். ஓகே ஓகே. இவனுக்குலாம் வரது இவ்வளோதான் வருது. இதுவே கஸ்டம் UI குக் பண்றவனுங்கலாம் 10 GB 8 GB 6 GBன்னு கொடுப்பாங்க. ஹைப்பர் ஓஎஸ்லாம் 5 GB 3 GB கொடுப்போம், ஒண்ணுமே மாதிரி இருக்காது. அங்கதான் ட்விஸ்ட். நீ இதுக்கே எவ்வளவு ஃபீல் பண்றிய? iOSல பீட்டா போட்டிருக்க 10.8 GB. நீங்க ஏதோ ஒரு வாட்டி அமிச்சிங்கல்ல 13 GBயோ என்னோல அமிச்சிங்க. அதெல்லாம் வரும் சும்மா ஜாலியா வரும். செக்யூரிட்டி ஏதோ பேட்ச் தான் சொன்னாரு. என்ன கம்மியா பேட்ச்னாலே 4 GB 5 GB வந்துரும். பார்த்தா ஜிபி கணக்குல அனுப்புறாரு. எப்பா வச்சுங்க நீங்களே உங்க போனை. இதுல வேற 128 இருந்தா போதும், ஐபோன்ல ஜஸ்டிஃபைபிளா இருக்குன்னு லூசு பசங்க இன்னும் பேசியிருக்காங்க. மென்டலுங்க. அது இல்ல, அது என்ன பிரச்சனைனா என்னோட ஆதங்கம் அது. சாரி, யாரோ 128 யூசர் இருந்தீங்கன்னா மன்னிச்சுக்கோங்க. அவங்க எல்லாம் உனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, புரியுதா? அது வந்து இதுல என்ன பிரச்சனைன்னு சொல்றேன் மறுபடியும். இது வந்து ஒரு நல்ல கான்டெக்ட், ஒரு நியூஸ் வீடியோவா இருந்தாலும் இதுல வந்து எவ்வளவு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா ஒருத்தர் என்ன போடுறாரு, ஒரு பெரிய சேனல் தான், அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, நான் வெறும்னே என்னோட டே டு டே யூஸ்க்கு இது போதும் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. என்ன கேட்டால் என்ன சொல்றாங்கன்னா, நான் வெறும் ஸ்ட்ரீம் தானே பண்றேன், மியூசிக்கு வீடியோ வந்தாலும் ஸ்ட்ரீம் தானே பண்றேன், எல்லாம் ஓகே, ஸ்ட்ரீம் தானே பண்றேங்கிறிய, கேம் எங்கடா? சாதாரணமா ஒரு இப்போ கிளாஷ் ராயல் மாதிரி ஒரு கேம் ஏத்தினாலே 2 GB பிடிச்சிக்குது. ஆமா, இப்போ இந்த மாதிரி நான் ஒரு 2-3 கேம் பத்தி லிஸ்ட் பண்ணனாலே அதுவே 10 GB எடுத்துக்கும். இது வந்து வெறும் யூடியூப் மியூசிக். ஆமா, இது வந்து நான் இந்த போனை ஒரே ஒரு வாரம் தான் யூஸ் பண்ணிருக்கேன். ஆமா, இதோட ஸ்டோரேஜே பாத்தீங்கன்னா 1.27 GB பிடிச்சிருக்கு. ஸ்ட்ரீம் பண்ணாலும் இதோட கேட்சி ஃபைல்ஸ் அப்புறம் லோக்கல்ல டவுன்லோட் ஆகுறதுலாம் கண்டிப்பா செய்யும். இதெல்லாம் விட இப்பதான் ஒரு நண்பர் வந்து அழகா உட்காந்து ஒரு டேட்டா அனுப்பியிருந்தாரு. எதுலன்னா டெலிகிராம்ல. ப்ரோ அந்த ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் செருப்பால் அடிச்சு பத்தி விடுங்க ப்ரோ. அதை பத்தி விட்டீங்கனாலே உங்களுக்கு ஏஐ வேணான்னு சொல்லி நீங்க பத்தி விட்டீங்கன்னா 50 GB வரைக்கும் சேவ் பண்ண முடியுது ப்ரோ அப்படிங்கிறாரு. ஆமா, வாவ். அப்ப என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? சுரேஷ் ப்ரோக்கு தெரிஞ்சதுன்னா ஜாலி ஆயிடுவாரு. பாவம் மனுஷன் 128 வச்சு ரொம்ப கதறிக்கிட்டு இருக்காரு. இப்பதான் அவர் ஏருக்கு போயிட்டார்ல 256ல. இப்ப கொஞ்சம் ஜாலியா இருக்காரு. இதே மாதிரியான ஒரு சில ஃபேக்டர்ஸ் இருக்கு. இப்போ காமேஷ் ப்ரோட ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். ஆமா, நம்ம வாடா விவோவை தூக்கி போட்டு போலாடா அப்படின்னு பழந்திருந்தீங்க. என்னடா நிறைய ரீல்ஸ் பாப்ப போலையாடா. இதுல என்ன ஹைலைட்னா, அவர் வந்து அவரோட பெர்ஸ்பெக்டிவ் சொல்றாரு. அவரே என்ன சொன்னாருன்னா, பாக்கெட்ல வச்சிருந்தா ட்ரெயின் ஆகல, யூஸ் பண்ணா ட்ரெயின் ஆகுதுங்கிறாரு. சரியா? அவ்வளவுதான். நம்மளும் அதான் முதல்ல அட்ரஸ் பண்றோம். ரெண்டாவது, காமேஷ் ப்ரோவை பார்த்து குறை சொல்றதை பத்தி தப்பு இல்ல, அது உங்களோட விமர்சனம், நீங்க வைக்கலாம். நானே பக்கத்துல நின்று போட்டு அடி தான் அடிப்பேன், அவரு ஒன்னும் பதிலுக்கு வேற ஏதாவது சொல்லுவாரு. சம்டைம்ஸ் வந்து நான் கான்டெக்சுவலா அவரும் ஏதாவது கொண்டு வருவாரு. சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. சம்பந்தம் பாடவும் செய்வேன், சேலையில வீடு கட்டவா. இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொன்னா, எனக்கு ஒருத்தரையும் நான் ஒரு டிவைஸை பத்தி பேசுறேன் அப்படின்னும் போது என்னோட டிஜிட்டல் வெல்பீயிங்குள்ள நான் போய் பாக்குறேன். எனக்கு வந்து பெரும்பாலும் நான் சோஷியல் நெட்வொர்க்ல வந்து கொஞ்சம் அடிக்கடி போய் ஏதாவது படிச்சுட்டு இருக்கிறது, அது இதுன்னு பாக்குறது. இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது, அதுலேயே பாருங்க, இப்போ சோஷியல் மீடியா, யூடியூப், இதுல சில நாள்ல இப்போ வந்து டிராவல்ல இருக்கணும் போது என்ன அதிகமா இருக்குது. கேம் கிளாஷ் ராயல், ஹிட் விக்கெட், கிரிக்கெட் கேம் விளையாடுறீங்க. சரியா? அப்போ ஸ்கிரீன் ஆன் டைம் எவ்வளவு வந்துருக்கு? 9 hours. சரியா? ஆனா அதுக்காக சார்ஜ் இப்போ ஒரு சிங்கிள் சார்ஜ் நான் உருட்டிட்டு இருக்க முடியும்? இவெல்லாம் சிங்கிள் சார்ஜ்ல 9 hours வந்துட்டான்னு வச்சுக்கேன். என் யூஸ்க்கு, அதுவும் என்னோட ஆப்ல நான் போட்டு வச்சிருக்கிற குப்பை ஆப்புக்குலாம் வந்து கேமராலாம் ஓபன் பண்ணுவாரு. அது கண்டிப்பா ஓப்பன் ஆகும். அடுத்து என்னன்னா, இப்போ இன்னைக்கு இது வரைக்கும் 2.25 மணி நேரம் கிட்ட ஸ்கிரீன் வந்து பாத்திருக்கேன் அப்படின்னு கன்சம்ஷன். அதுல 534 நோட்டிபிகேஷன் வந்துருச்சு இப்போதைக்கு. ஆமா, அப்ப இன்னைக்கு ஃபுல் டே. இந்த நாள் வந்து இன்னும் முடியவே இல்லைங்க. ஆமா, இன்னும் 12 மணி ஆகல, அதுக்குள்ளே இந்த மனுஷனுக்கு 500 நோட்டிபிகேஷன். இப்போ இன்னும் போக தான் ஆக்டிவ் ஆகும். அப்போ இந்த நோட்டிபிகேஷனே சில நாள்ல பார்த்தா 2500 3000 நோட்டிபிகேஷன் டிஜிட்டல் வெல்பீயிங் காட்டும். இப்போ ஆவரேஜ் யூசர், நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய நிறைய ஆவரேஜ் யூசருக்கு எவ்வளவு நம்பர்ஸ் வரும்? நீங்களே மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம உங்களுக்கு எவ்வளவு நம்பர்ஸ் வருதுன்னு சொல்லுங்க. எத்தனை தடவை ஒரு நாளும் நீங்க அன்லாக் பண்றீங்க அப்படிங்கிற டேட்டாவையும் முடிஞ்சா நீங்க சொல்லுங்க. இப்போ ஒன்றும் இல்லை, நான் இது எப்படி சொல்ல வரேன்னா, இதே பிக்சல் 10 ப்ரோ இன்னொரு யூசர் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ல யாராவது யூஸ் பண்ணலாம். அவர் என்ன சொல்றாரு, ப்ரோ எனக்குலாம் 8 hours ஈஸியா வந்துருது ப்ரோ அப்படிங்கிறாரு. ஆனா எனக்கு எப்போ பாரு 5 to 6 hours மேல வராது. அதுவும் கேமரா அதிகமா யூஸ் பண்ணிட்டேன்னா 5 hours கீழே தான் போகும். ஆமா. ஸோ இதுதான் வந்து என்னோட சினாரியோ. சரி, இப்போ ஃபேக்ட் என்னன்னா, அப்போ இந்த மாதிரி ஆகும்போது ஒரு என்னோட பர்சனல் டிவைஸா யூஸ் பண்ணும்போது தான் அது எந்த போனா இருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய இடையூறுகள் எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது 80% இருந்தது இந்த போனு. ஓகே, எவ்வளவு நேரம் ஆச்சு இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது 80% இருந்த இந்த போனு. இத்தனைக்கும் நான் சும்மா அங்கங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு காட்டுறதுக்காக டிஜிட்டல் வெல்பீயிங் அங்கங்கன்னு போயிட்டு வரேன். ஆமா, அதையும் கூட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறது நல்லது. அதுக்கே வந்து 79%, 1% வந்து குறைஞ்சிருச்சு. ஒன்று தான் குறைஞ்சிருக்கு. இதுவே ஒரு பெரிய விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இன்னைக்கு நான் விவோ தான் லைவாக பார்த்தேனே. ஓகே,
அதுக்கு தான் அன்னைக்கும் சொல்லியிருப்பேன். இத்தனைக்கும் காமேஷ் ப்ரோ அடுத்த வீடியோ என்ன பண்ணி வச்சிருக்காரு தெரியுமா, அது நிறைய எடிட் பண்ணிட்டு இருப்பான். அவன் சொன்னா நிறைய நான் போடுவேன் அப்படின்னு, நான் சரி ஏதோ போட்டுக்க அப்படின்ட்டேன். ஏன்னா அவன் சொன்னாரு குப்பையில போடுறதுக்கு இது என்ன ஷாமி போனா இல்லாட்டி வந்து பிக்சல் போனான்ட்டார். சில போய் இப்படி அப்படின்னு சரி அது அவரோட டேக்கு. ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எந்த ஃபோனை வந்து அதிகமா யூஸ் பண்றாருன்னு பார்த்தா பிபிகே ஃபேமிலி ஃபோன்ஸ் தான் அவர் அதிகமா யூஸ் பண்றாரு. அவரே ஒரு பூனை தாங்க. அவர் பூனை இருந்துட்டு சாமி அடிக்கிறாரா? K14X K13X அது கொடுத்துடலாம். K13X கூட நல்லா இருக்கு. K14X வாங்கி கொடுத்தலாம். சரி அதை கொடுத்துருவோம். ஸோ இதுதான் அப்போ என்ன ஆகுது, ஒவ்வொருத்தரோட ஸ்டாண்டும் யோசிச்சு பாருங்க. இப்போ அந்த வீடியோவில் ஒரு X300 பற்றி பேசினாரு. சரி ஓகே, X300 யூஸரோ இல்லாட்டி விவோ ஃபேன்ஸ் யாராவது இருக்கீங்க அப்படின்னும் உங்களுக்கு ஹர்ட் ஆகுது, நீங்கள் வந்து கோவப்படுறீங்க. பக்கத்துலேயே உங்களுக்கு தெரியும். அதுக்காக நான் என்னைக்கா பிக்சல் எல்லாரையும் வாங்க சொல்லியிருக்கேன் கிடையாது. எனக்கு பிக்சல் ரொம்ப பிடிக்கும், அதையும் குப்பையில போடுன்ற மாதிரி பேசிட்டாரு. இவனுங்களும் ஒரு எச்சா வேலை பார்த்து வச்சிருக்கானுங்க. பிக்சலா கேவலமானவனுங்க. கூகுளோட அட்வர்டைஸ்மெண்ட் டீம். ரவி சாஸ்திரி தானே வராரு ஆடுக்கு, ஐசிசி வேர்ல்டு கப்ல அவர் தானே வராரு. கவாஸ்கர் வராரா? ரவி சாஸ்திரி தான் வராருன்னு நினைக்கிறேன். சரி ரவி சாஸ்திரி யாரோ வராங்க போலடா, கையில போன் எடுத்துட்டு வராங்க. வரும்போது திஸ் கூகுள் பிக்சல், அதோட பொட்டன்ஷியல் என்னன்னா ஏஐ வச்சு இது பண்ணலாம் அது பண்ணலாம். இப்போ என்னன்னா நானும் சர்க்கியூட் இருக்கோம், ஒரு செல்ஃபி எடுக்க போறோம் போது எங்க மூஞ்சில டாட்டூ இருக்கணும்னு நான் டைப் பண்ணிட்டு செல்ஃபி எடுக்க போனேன்னா எனக்கு டாட்டூ வந்துடும். ஓகே, சோ அதெல்லாம் வேர்ல்டு கப் ஃபுல்லா இதை வச்சு தான் உருட்டிட்டு இருக்காங்க. சரி ஏதோ பண்ணிட்டு போறாங்க, அது அவங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, ஆனா என்ன பண்ணிருக்கானுங்க, ஒரு பிக்சல் 10 காட்டுறாங்க. டிஸ்பிளே என்ன பண்ணிருந்தாங்க, ஃப்ரேம் இருக்குல்ல சைடுல அந்த கலர் ஃப்ரேம், அது வரைக்கும் டிஸ்பிளே மாதிரி மேல சூப்பர் இம்போஸ் பண்ணிருந்தாங்க. ஒண்ணுங்களே உட்காந்து ஒர்க் பண்ணிருக்கானுங்க எடிட்ல. நான் என்ன சொல்றேன், ஏன் இப்படி ஏமாத்தணும்? ஏன்னா இந்த சீன் வந்து முடியுது. கம்பெனிலாம் ஒரு சில பேர் பண்ணுவாங்கல்ல, பெசலே இல்லாத மாதிரி இந்த சைனாக்காரனுங்க விடு, அதை லோக்கல்ல பேர் வாங்கி ரீபிராண்ட் பண்றது சைனால வாங்கி. சரி அது விடு. எனக்கு அது என்ன வருத்தம்னா, இந்த சீன்ல இப்படி காட்டுறாங்க, ஒரு கையில இருக்கு பாத்தியா ஏன்னு சொல்ற போது இந்த சீன்ல இப்படி காட்டுறாங்க, பார்த்தா பெசலே இல்லாத மாதிரி காட்டுறான். அப்படி பெசலே இல்லாத மாதிரி காட்டணும்னு ஆசை இருந்ததுன்னா பண்ணு, நான் அங்கேயே காரி தான் தூப்பினேன் இதெல்லாம். ஸோ இது ப்ராக்டிகல் கிளைம். நான் என்ன சொல்றேன், பெசல் இருக்கு, அந்த பெசல் மீனிங்ஃபுல்லா இருக்கு, இல்லாட்டி அந்த பெசல்னால எனக்கு டே டு டே லைஃப்ல இன்டரன்ஸ் இல்லை, ஓகே பிரச்சனை இல்லை. இல்லை ஈவன் தான் அப்போ அவங்களுக்கே வந்து அது கேவலமா இருக்கு, அசிங்கமா தான் நான் உங்க கையில கொடுக்குறேன், அதை வந்து நான் வந்து சரி பண்ணி காட்டி உங்ககிட்ட கெத்து காட்டுவேன். அது எதுக்கு பண்ணணும்? இல்ல நான் தான் சொல்றேன், புடுங்குவாங்க. அப்ப இது வந்து கேவலமான வேலை தான். இது கண்டிப்பா கேவலமான வேலை. எனக்கு இது மாதிரி தான் பண்ண பிடிக்காது. இதெல்லாம் வந்து நான் காரி துப்பிடுவேன். அப்பயே என்ன இருக்கோ அதையே காட்டிடலாம். ஏன்னா ஓகே நான் இப்படிதான் கொடுத்துருக்கேன், இப்படிதான் இருக்கும் அப்படின்றத கன்சூமர் டெலிவரி பண்ணாலே போதும். பெசல் இருக்கு, அக்செப்ட் பண்ணிக்க, அவ்வளவுதான். அக்செப்ட் அண்ட் மூவ் ஆன். யார் இப்ப குறை சொல்ல போறா? ஆட்ல இதை மாத்தி அதை வேற கன்றாவியே காட்டி அப்புறம் என்ன தெரியுமா, முடியும் போது கூகுள் பிக்சல் அப்படின்னு சொல்லிட்டு போன்லாம் வந்து நிக்கும்ல, அப்ப பெசலோட வருது. டேய் உங்களை சமாளிக்கிறது தான் பெரிய கஷ்டமா இருக்குன்ற மாதிரி. அதனாலதான் பாத்தீங்களா, இது வந்து ஓப்போ, விவோ, ரியல்மி இவனுங்களுக்குலாம் நிறைய நியூஸ் இருக்கு இந்த வாரம். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னா லே ஆஃப். எங்கன்னா ரியல்மி நிறுவனத்துல வந்து நிறைய பேர் வந்து வேலையை விட்டு நீக்கிறாங்களாம். ஏன்னா ஓப்போ டீமே இருக்கு, ஓப்போ வந்து இதுக்கப்புறம் டேக் ஓவர் பண்ணோம். அதனால ரியல்மில ஒர்க் பண்றவங்க நிறைய பேர் வந்து இல்ல உண்மையை ஓப்பனா ஒத்துக்க சொல்லு. ரியல்மி வந்து 2 years பேக் எப்போ இருந்தது, ஷாமி நிறுவனத்தில் கூட நியூஸ் வரலாம் அந்த மாதிரி. சரியா? அதனால வந்து சரி இப்படி சொல்லு. அப்போ போக்கோ நிறுவனத்தில், ஏன்னா போக்கோ இப்போ ஷாமியோட அங்கமாயிடுச்சுல, ஒரு வருஷமா தானே பார்த்துட்டு இருக்கோம். சரி அப்போ போக்கோல இருந்து ஷாமி டீம்லயே ஆள் இருக்காங்க. ஆக்சுவலா போக்கோல எப்படின்னா, போக்கோ வந்து ஆஃப்லைன் இது கிடையாது இல்ல. ஆமா. அப்படின்னும் போது போக்கோ வந்து இவங்க ஆஃப்லைன்ல பெருசா ப்ரமோட் பண்றதுக்கு ஸ்டோர் மாதிரிலாம் வைக்கல. அவங்க ஆல்ரெடியே வந்து போக்கோ வந்து ஷாமியோட சர்வீஸ் சென்டர் போய் தான் நீங்க செக் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. போக்கோக்குன்னு தனியா அவங்க எதுவும் டிவிஷன் பண்ணல. அதாவது இன்டர்னல்ல இருப்பாங்க, அந்த ஆஃபீஸ்க்குள்ள இன்டர்னலா இருப்பாங்களே தவிர வெளில கன்சியூமருக்கு தெரியுறது வந்து ஷாமி வழியா தான் சர்வீஸ் நடக்கும், ஷாமி வழியா தான் மற்ற எல்லாமே ரெஸ்பான்ஸ் எல்லாம் வந்து ஷாமி வழியா தான் இருந்துச்சு. ஆனால் ஓப்போ ரியல்மிக்கு அப்படி கிடையாது. ரியல்மிக்கு தனியாக ஷோரூம் கூட இருக்குது, தனியாக ஷோரூமு, தனியாக சர்வீஸ் சென்டர். இப்போ அது எல்லாத்தையுமே வந்து ஓப்போ கிட்ட போகுது. அதனால கொஞ்சம் அங்கே லே ஆஃப்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துச்சு. எனக்கு இந்த கலர் டோன்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கா, இப்போ வேற லெவலில் இருக்கு. ஆண்ட்ராய்ட் 7 எப்படி இருக்குன்னு பார்த்தல, சீம்லெஸ்ஸாக அப்படியே இந்த பேக்ரவுண்ட் ஃபுல் டிஸ்பிளேவும் ஒரே மாதிரியான ஒரு டோனில் இருக்கிறனால எனக்கு இதை பார்க்கறது வருங்க. நாங்கள் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக போட்டிருப்போம், இல்லை போடுவோம். ஆண்ட்ராய்ட் 17 ஆன் பிக்சல் 10 ப்ரோ. ஏன்னா இவங்க நிறைய இன்னும் ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இனிமேல் தான் கொண்டு வரணும். ஆமாம்மா, இது இப்போ தான் இனிஷியல் ஃபர்ஸ்ட் பீட்டாக தானே இது. ஏன்னா இந்த பேக்ரவுண்ட் பிளரே மாற்றலாம், அப்புறம் நீ சொன்ன மாதிரி கண்ட்ரோல் சென்டர் சைடு மாற்றலாம். இப்போ வந்து இப்போதைக்கு கரண்ட்லி என்னென்ன ஒர்க் பண்ணுறாங்க ஆண்ட்ராய்ட் 17ல கரண்ட்டாக இதுக்கப்புறம் வரப்போகிற நியூ ஃபீச்சர் என்னென்னு பார்த்தா, பேக்ரவுண்ட் பிளர்ஸ் வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக வருமா. அது வந்து நம்மளே இதை செட் பண்ணுற மாதிரி அடிஷ்னலாக வரும், ஹெவி பிளர் வரும் அப்படின்னு. அதுக்கப்புறம் நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் செப்பரேட்டு டுகெதர் அந்த மாதிரி வச்சுக்கலாம். நீங்கள் இது சாம்சங்கில் பார்த்துருப்பீங்களே, செப்பரேட் டுகெதர், அதே மாதிரி ஒரு இது கான்செப்டால் வரும்.
அதுக்கப்புறம் பேரண்டல் கண்ட்ரோலிங் வந்து இன்னுமே அட்வான்ஸ்டா இருக்கும். நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் அவன் ஏதாவது ஒரு ஆப் ஏத்துனா கூட இதுக்கப்புறம் பாஸ்வேர்டு போட்டாதான் முடியும். ஆமா, அந்த மாதிரி நிறைய அந்த மாதிரி பார்த்தேன். அப்புறம் இனிமே ஏதாவது மைக்ரோஃபோன் ஏதாவது லிசன் பண்ணுது அப்படின்னாலும் அது வந்து இனிமே பின்னாடி உட்காந்துட்டு அதுக்கு ஒரு லூப் ஹோல் இருந்திருக்கு, அதையும் பிளாக் பண்ணிட்டாங்கன்னு போட்டிருந்தாங்க. அற்புதமான நியூஸ். இதுக்கப்புறம் எல்லாருமே நீங்க ரியல்மி தான் வாங்கணும். இதான் நம்ம ஆல்ரெடி பேசிட்டோமே. எப்ப பேசணும்? ஆல்ரெடி சொல்லிட்டோம். அதான் நிறைய தடவை எழுது சொல்லியிருக்கோம். 16 Pro Plus என்ன பண்ணிட்டாங்கன்னா 44,000 அப்படி இருந்துதான் 44,999 ரூபாயிலேருந்து 48,999 ரூபா, ஆல்மோஸ்ட் 49K. என்னன்னா ஹை எண்டுங்க. ஹை எண்ட்னா நான் கூட 512 நினைச்சதான் போய் பார்த்தேன். ஹை எண்ட்னா அப்படியே 1TB 256 தான் கொடுத்து வச்சிருக்காங்க. 12GB 256 இதெல்லாம் ஜஸ்டிஃபைபிள். இல்ல 8128 விக்கிறான்றது கேள்விப்படும் போது ஷாக்கிங்கா இருந்தது. 8128 ஓட பிரைஸ் பாருங்க. 44 இல்ல அட்லீஸ்ட் இவனுங்க சரி இப்போ நான் எல்லாத்துலயும் ஐபோன் மாதிரி ஃபாலோ பண்றான் அப்படின்னா அவன் 256 பேஸ் கொடுத்தாங்க, இவனுக்கு கொடுக்க வேண்டியதானே? கரெக்டா, எல்லாமே கரெக்ட் தான். இவனுங்க இந்த இதுல மட்டும் நான் மார்க்கெட் படி தான் போவேன். அதனாலதான் இப்போ நான் வந்து இது பண்றாங்க. என்னது லே ஆஃப் அதாங்க. ஆக மொத்தம் இதோட லாஜிக்கே எனக்கு புரியல. ஆக்சுவலா ரியல்மி 16 Pro லான்ச் ஆனதே இப்பதான் போன மாசம் தான் லான்ச் ஆச்சு. அதுவே அதிக பிரைஸ்ன்னு தான் நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருந்தோம். ஆனா அதுக்கும் 4,000 ரூபா கூட போட்டு விற்கிறானுங்க இப்போ மறுபடியும். விடுங்க, போயிட்டு போகுது. இப்போ அடுத்து நான் என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னா ஷாமி ஏதாவது ப்ரெஸ் ரிலீஸ் போடுவானான்னு பார்த்துட்டு இருக்கேன். நாங்களும் வந்து நாங்கள் 4,000 ரூபா குறைக்கிறோம் அப்படின்னு அவனுக்கு போடுவானுங்க. அதெல்லாம் அது வந்து நான் என்ன சொல்லுவேன்னா 4,000 ரூபா குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கான வெயிட் பண்ணணும். ஒரு 6 மாசம் 7 மாசம் கழிச்சு குறையும். ஏங்க அப்ப இப்போ அக்டோபர் டீல் அப்ப இந்த பிரைஸை போட்டுட்டு டீல்னு வானுங்களா? ஆமா, ஓல்டு பிரைஸை போட்டு, அதாவது எப்படின்னா நியூ பிரைஸ் இது ஓல்டு பிரைஸை போட்டு டீலு ஃபிளாஷ் கட்டு அப்படின்னு. இதெல்லாம் அதாவது எனக்கு தெரியல, நான் கேட்குறேன். இப்போ இந்தியன் கவர்மெண்ட் வந்து இதெல்லாம் லிசன் பண்ணாதா? நீங்கள் ப்ராடக்ட்டுக்கு வந்து ஒரு விலை நிர்ணயிச்சிட்டீங்க. இந்தியன் கவர்மெண்ட் நிறைய விஷயங்களுக்கு லிசன் பண்ணுறதே இல்லைன்னு தான் கேள்விப்பட்டேன். இது வரைக்கும் அப்படிலாம் லிசன் பண்ணியிருந்தா வாழ்க்கையில் எங்கேயோ போயிருக்கும் நமக்கு. இல்லைங்க, இப்போ எம்ஆர்பியை தாண்டி ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து சேல், எம்ஆர்பியை தாண்டி எந்த ப்ராடக்ட்டும் சேல் பண்ணக்கூடாது அப்படிதான் சொல்லுவாங்க. இவனுங்க வந்து ஒரு விலையை வச்சு தான் இவனுக்கு உள்ள வரானுங்க. அதுக்கப்புறம் விலை ஏற்றுறதுன்றது என்ன லாஜிக் அது? ஒன்றுடா, எம்ஆர்பி படி பார்த்தோன்னா ஒரு ப்ராடக்ட் 40,000 இருக்கும். ஓகே, அது இப்போ எங்கேயுமே கிடைக்கல. டிமாண்ட் அதிகமா இருக்கு. 4 லட்சம் ரூபாய்க்கு வாங்க ரெடியா இருக்காங்க. என்ன பண்றது? அது பிளாக்ல சேல் பண்றது இல்ல, அப்படிதான் இடத்துல சேல் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் பிளாக்ல சேல் பண்ணி இல்லீகல் தானங்க. அது லீகல் ஆக்கிட்டாங்க எப்பயோ. ஏன்னா எல்லாரும் அதுதானே பண்றாங்க. ஆக்சுவலா நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ நியாயமாரத்தை விற்க போறான். இது கிராஃபிக் கார்டு ஏதோ ஒன்று வந்து பிரைஸ் பண்ணதே 1.5 லட்சம், ஆனா அது சேல் ஆனது 4 லட்சத்துக்குலாம் சேல் ஆயிட்டு இருந்தது. எப்போ தெரியுமா? 3090 4090 ரொம்ப டிமாண்ட் இருந்துச்சு. ஆமா, 4080 அந்த மாதிரி டைம்ல எல்லாம் ஆச்சு. இப்போ இல்ல, இப்பயும் இப்ப கிடைக்கிறதே இல்ல, அது வேற விஷயம். அப்ப கிடைக்கிற மாதிரி இருந்தாலும் டிமாண்ட் பூஸ்ட் ஆகி 4 லட்சம் ரூபாய்க்கு கோட் பண்ணி அதையும் வாங்கிட்டு இருந்தாங்க ஒரு சிலர். அது மெயினா அந்த மைனிங் அப்பதான் இதெல்லாம் நடந்துச்சு. ஆமா, கிரிப்டோ மைனிங். இந்த ஏன்னு உருட்டி எல்லா போனையும் விலை ஏத்திட்டானுங்க. டெக்னோ போவா கர்வ் 2 பிரைஸ் பாத்தீங்களா? நல்லா இருந்தது. நான் அதனால தான் போட்டிருந்தேன் மோட்டோ Edge 70 வாங்கிக்கிறேன் அப்படின்னு. ஏங்க டிமென்சிட்டி 7100ங்க அந்த ப்ராசஸர் வச்சு 28,000 ரூபாய்க்கு பிரைஸ் பண்ணிருக்காங்க. அது ஏன் 28,000 ரூபா அப்படின்னு கேட்டேன்னா 8000 mAh பேட்டரினாலையும் அது தின் ஃபார்ம் ஃபேக்டர்னாலையும் 7100 அப்படிங்கிற அற்புதமான ஒரு படைப்புனாலையும் தான். 7100 புதுசா பழசா? அது 7050 அதுக்கான அப்கிரேட். 7050வா? ஆமா, அதுவே பழசுல. அதுதான் அதோட அப்கிரேட். இது ஏங்க 2 வருஷம் பழைய ப்ராசஸர் தானங்க அது. ஆல்மோஸ்ட் அப்கிரேடா? இப்போ ஸ்னாப்டிராகன் 8 Elite Gen 5 8 Eliteோட அப்கிரேட். அந்த மாதிரி இது ஒரு அப்கிரேட். சபா, ஆனா ஒஸ்ட்டுங்க 28,000 ரூபாய்க்கு போய் சில நேரம் நான் என்ன பண்ணிருக்கேன்னா, இந்த கோவில்ல உப்பு போட்டு அதுல முட்டி இருந்து அப்படியே கேட்பாங்க தெரியுமா? அந்த மாதிரி வந்து சரி டெக்னோ இன்ஃபினிக்ஸும் டிவைஸ் கொடுத்தா நல்லா இருக்கும், நம்ம அட்லீஸ்ட் கவர் பண்ணுவோம், ஏன்னா அவனுக்கு மட்டும் தான் கொஞ்சம் 15,000 ரூபாய்க்கு நல்லா இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல நேரம் நம்மளோட விமர்சனங்கள் எதுவுமே, அதாவது நம்மளோட ரெக்வஸ்ட் எதுவுமே பரிசீலனை பண்ணாம அவங்க அப்படியே விட்டுட்டனால நான் இப்ப சந்தோஷப்படுறேன். நான் என்ன நினைச்சேன்னா, இப்ப மத்த சைனீஸ் பிராண்ட்ஸ்லாம் வந்து கண்ணாப்புனான்னு விலை ஏத்திட்டானுங்க. இவனுங்க விலை ஏத்துவானுங்கன்னு தெரியும், ஆனா இவ்வளவு ஏத்துவானுங்கன்னு பிராக்டிகலா பேசுறேன். என்ன காரி துப்புனாலும் பரவாயில்ல இந்த இடத்துல. இதுக்கு நான் Redmi Note 15 Pro வாங்குவேன். இதை கம்பேர் பண்ணா அவன் எவ்வளவு பரவாயில்ல. அதுல இருக்க 200 MB அது பதில் சொல்ல முடியாம போயிடும். என்ன வெறும் 8000 mAh பேட்டரி வச்சிருக்கான். அதெல்லாம் என்ன வேற எதையாவது எங்கேயா சொல்றானா பாரு, ஏதாவது ஜஸ்டிஃபை பண்ண முடியுதாங்க இதெல்லாம்? இவன் என்னென்ன பண்ணான் தெரியுமா? ஆப்பிள் போட்டு அடிட்டு அடிச்சு தெரியும். நானும் வந்து என்னடா ஆப்பிள்லாம் அடிக்கிற அப்படின்னு தான் போட்டு நான் நிஜமாவே வந்து சரி இவனுக்கு பெருசா ஏதோ பிரேக் த்ரூ பண்ணிருக்கானுங்க, பயங்கரமா வரப்போகுது, ஒரு 20,000 22,000 அந்த மாதிரி பிரைசிங்ல பயங்கரமா வரும் பார்த்தா 28,000ங்கிறானுங்க பேஸ் வேரியன்ட். வச்சுக்கிட்டோம் விடு, அவங்க இஷ்டம்.
சரி தெரிஞ்சுக்கோங்க ஆக மொத்தம் மார்க்கெட் நிலவரங்கள் என்னன்னு. ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டாரு, ப்ரோ இன்சூரன்ஸ் எப்படி ப்ரோ? என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே இன்சூரன்ஸ் போடாதான் சொல்லுவேன். நம்ம வீட்டில் பர்சனல் ஹெல்த் இன்சூரன்ஸ், அதுவும் வயசாயிடுச்சுன்னா அவங்களுக்கு போடுறது நல்லது. ஏதோ எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல ஒரு 5 லட்ச ரூபா வரைக்கும் அது ஒரு பேக்கப் மாதிரி இருக்கும். அதுலயும் பெரும்பாலும் நிறைய இன்சூரன்ஸ் வந்து என்ன ஆகும்னா, நம்ம கொஞ்சம் சொஃபஸ்டிகேட்டடான ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ணா 50% கூட கிளைம் வராதுன்னு வச்சுக்க, அந்த மாதிரி அலற விடுவாங்க. இதுவே நீ வந்து கொஞ்சம் ஆவரேஜான ஹாஸ்பிட்டல் போனா உனக்கு வந்து ஓரளவு கிளைம் வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும். இதுக்குள்ள நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். அதெல்லாம் தலைவலிக்கும். சரியா? இதுல ஒரு ஃப்ரெண்டு சொல்றாரு, இவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. சரியா? அவன் யாரெல்லாம் சொல்ல வேணாம். ஏன்னா என்னன்னா இந்த மாதிரி வந்து என்ன ப்ரோ இது கோடி ரூபாய்லாம் வந்து கிளைம் ஆகுமாமே ப்ரோ, இன்சூரன்ஸ் வச்சுக்கிட்டா போதுமாமே, 100 கோடி வரைக்கும் கூட போகுமாமே அப்படின்னு கேட்டிருந்தாரு. எனக்கு வந்து எப்படி இருந்ததுன்னா, என்னையா இது அப்படிலாம் கிடையாது, நம்ம வீட்டில் இன்சூரன்ஸ் வச்சு நிறைய பஞ்சாயத்தாச்சு, அது வேலைக்கு ஆகாது. அதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் வந்து அந்த 40வது பக்கத்தில் 4வது லைனை படிச்சிங்களான்னு கடைசியில் கேட்பான். அவ்வளோ லைனையும் படித்தாலும் நமக்கு புரியாது. ஒரு லாயரை வச்சு தான் எல்லாம் படிக்க வச்சு இன்சூரன்ஸ் போடுற அளவுக்கு இருக்கும். அவ்வளோ மோசமாக இருக்கும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனு. அதனால அவ்வளோ ஈஸிலாம் இல்லை ப்ரோ. ஆனால் இன்சூரன்ஸ் போட்டுக்கோங்க. இதை நம்பி ஒரு பிராண்டை நம்பி போகாதீங்க. இப்போ ஒரு பிராண்டு சொல்லுது, என்கிட்ட நீ வந்தனா நீ வந்து அதே ஒரு கட்டுறது வந்து வருஷத்துக்கு 10,000 கட்டினா உனக்கு 100 கோடி தருவானா? எத்தனை பேர் அப்ப 10,000 ரூபாய் கட்டிவிட்டு ஒரு 5 வருஷம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னனாலும் பண்ணலாமே. நம்ம ஏதோ ஒண்ணு கொண்டு போனா பெனிஃபிட்டே கிடைக்கலன்னு நான் சொல்லடா. அதுலயும் வித்தியாசம் இருக்கு. இப்போ எங்க வீட்லயே நாங்க வந்து இன்சூரன்ஸ் எல்லாம் கிளைம் பண்ணிருக்கோங்க, இல்லன்னு சொல்ல வரல. அதை பேஸ் பண்ணி தான் நான் இந்த அளவுக்கு பேச முடியுது. இப்போ இதுல ஹைலைட் என்னன்னா, கார்பரேட் இன்சூரன்ஸ். யாராவது ஐடி எம்ப்ளாயிஸ் இருக்கீங்க அப்படின்னா கார்பரேட் இன்சூரன்ஸ்க்கு கிடைக்கிற மரியாதை வேற. இது அப்படின்னா போஸ்ட்பெய்ட் ப்ரீபெய்ட் மாதிரி. அது வேற. சரியா? கார்பரேட் இன்சூரன்ஸ்க்கு கிடைக்கிற மரியாதை வேற. அப்ப கிளைமும் வேற லெவல் ஃபாஸ்டா ப்ராசஸ் ஆகுது. அதே பிராண்டு கிட்டேயே நீங்க ஒரு பர்சனல் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க, தனி நபரா ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க. ஏன்னா கம்பெனி மூலியமா வர இன்சூரன்ஸ் வந்து ஓரளவுக்கு பெனிஃபிஷியல் தான். அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம், அதை குறை சொல்ல முடியாது. அதுலயும் குறைகள் இருக்கு. பட் ஆனால் இண்டிவிஜுவலாக ஒன்று எடுக்கிறோம்ல, இப்போ சிவபரணி அப்படிங்கிற கேரக்டருக்கு ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிறோம்னா அதில் வந்து ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும். இவரே இப்போ சும்மா சொல்கிறேன், ஒரு மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு கிளைம் பண்ணுறாங்க, இவன் தான் அங்கேயே 50,000 எக்ஸ்பென்ஸ் ஆகுதுன்னு வைங்க. ஆனால் அங்கே வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணலான்னு பார்த்தா இந்த மெடிக்கல் ஷாப்லாம் நாங்கள் கொடுக்கவே முடியாது, நீங்கள் எங்கே வாங்கணும், மல்டி ஸ்பெஷாலிட்டியில் போய் நீங்கள் கேட்டு அங்கே வாங்கினா தான் நாங்கள் கிளைம் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்கும். ஆனால் போட்டு வச்சுக்கிறது நல்லது தான். பட் இல்லை, போட்டு வச்சுக்கிறது நல்லது. எந்த விதத்தில் சொல்கிறேன்னா, இப்போ தவிர்க்க முடியாத அளவுக்கு மெடிக்கல் எமர்ஜென்சிங்கிறதுலாம் கண்டிப்பாக கவர் ஆகும். அதுக்காக பொழுதுனைக்கு எல்லாருக்குமே தவிர்க்க முடியாத மெடிக்கல் எமர்ஜென்சி இருந்ததுன்னா உலகம் அழிஞ்சிரும், அவ்வளோதான். ஸோ அதனால அதுக்கு வந்து ஒர்த்து தான். பட் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கூட கிளைம் பண்ண முடியுன்ற ஒரு மனக்கோட்டையை கட்டிட்டு கிளம்பக்கூடாது. சரி, இதெல்லாம் எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, இதுக்கு பின்னாடி இவ்வளவு விஷயம் இருக்கு. இதே தான் போனுக்கும் ஆரம்பிச்சது. போன் தானே ஏங்க? போன்லாம் பிளிப்கார்ட்ல கீழே ஒரு இன்சூரன்ஸ்னு சொல்லிட்டு 500 ரூபாய்க்கு போட்டு வச்சிருப்பான். அட்டு டுபாகுறாது. நீங்க எது பிரச்சனை வந்து அவன்கிட்ட போய் கேட்டாலும் அவன் முடியாது. செக்யூர் பேக்கேஜிங்னு எப்படி சம்பாதிக்கிறானோ அதே தான் இதுவும். எப்பயாவது அது வந்து நல்ல இன்சூரன்ஸா இருந்து அது நல்ல ஒரு தேர்ட் பார்ட்டி யாரோ கொடுத்து அதன் மூலமா கிளைம் ஆச்சுன்னா ஆகும். நம்ம நண்பர்களே ஒரு சிலர் பட்ஸ் 1000 ரூபாய்க்கு வாங்கின ப்ரோ, 1000 ரூபாய் ரீம்பர்ஸ் வாங்கிட்டேன் அப்படின்னு தெரியுமா? இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி 1000 ரூபாய் கையில கேஷ் வாங்கிட்டேன்னு. அது நடந்ததுன்னா சந்தோஷம். அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை தின்னாக்கி விட்டு அது வந்து என்னன்னா லக் ஃபேக்டர் ஆயிடுது. லக்கு அப்படின்ற ஃபேக்டா தான் இருக்கே தவிர ப்ராமிசிங்கா நம்மளால சொல்ல முடியாது. 100% அஷ்யூர்டுன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஒரு லக்கு கிடைச்சா லக்கு இருந்தா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. என் ஃபோனுக்கே போட்டுருலையா, நான் இந்த இன்சூரன்ஸு கேட்டேன். ஆக்சுவலி அந்த க்ரீன் லைன் வந்து இதில் வராது அது இதுங்கிறானுங்க. சரி என்ன பண்ணால் தான் வரும்? இல்லை இப்போதைக்கு வராது, அதான் டிஸ்பிளே போயிடுச்சுல, இனிமேல் எங்களால் எதுவும் பண்ண முடியாதுட்டானுங்க. அப்புறம் நத்திங் ஃபேன்ஸ் நீங்கள்லாம் கொண்டாடும் விதமாக பிப்ரவரி 14 ஆல்ரெடி அந்த தேதியே வந்து முடிஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, காதலர்கள் தினம் அதை முன்னிட்டு நம்ம கால்பே வந்து பெங்களூர்ல காதலிக்கிறார். இல்லடா எல்லாரையும் இந்திரா நகரா, அதாவது யூசர்ஸ் எல்லாரையுமே நேசிச்சு உங்களுக்காக வந்து ஒரு லவ் ஸ்பாட். ஆமா, நத்திங்க வந்து நீங்க அந்த இடத்துல லவ் பண்ணலாம். உங்களுக்கு அங்க வந்து முழு சுதந்திரம். ஷோரூமா இது? நத்திங் ஷோரூம் தானே இது? ஆமா, நத்திங் ஷோரூம் வந்து பெங்களூர் இந்திரா நகர் அங்க வந்து ஓபன் பண்றாங்களாம். இன்னைக்கு தான் ஆக்சுவலாக February 14 வந்து ஓப்பன் ஆகிருக்கும். நீங்கள் யாராவது அந்த ஏரியாவில் இருந்தீங்கன்னா அங்கே போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். CMF மற்றும் நத்திங் டிவைஸ்லாம் அங்கே இருக்கலாம். V70 பார்த்தேன், அண்ணாச்சி யூஸ் பண்ணிட்டு இருந்தார் V70 ப்ரோ. V70 எலைட் என்னமா இருந்தது, என்ன பில்டு குவாலிட்டி. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு V சீரிஸ் வந்து அவ்வளோ ப்ரீமியமாக பார்த்தேன். ஓகே, ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அந்த ப்ரைஸ் இன்க்ரீஸை ஜஸ்டிஃபை பண்ண ட்ரை பண்ண மாதிரி இருந்தது. இப்போ ஒன்றுடா ஒரு ஃபோன் இருக்கு, இப்போ ப்ரெஸ் ரிலீஸ் அனுப்பி நான் 5000 ரூபா இன்க்ரீஸ் பண்ண முடியுது. அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன். அந்த லட்சணத்துக்கு இவன் என்ன பண்றான், வரும்போதே வந்து அந்த இலைட் அப்படிங்கிறது வந்து ஒரு 60,000 ரூபாய் கிட்ட வந்துருது. அப்படிங்கும்போது அந்த 60,000 ரூபாய்க்கு அது எப்படி இருக்கு கையில் எடுத்து பாக்குறேன், செம்ம பிரீமியமா இருந்துச்சு. அதுக்கு மேல சப்ஜெக்டிவ். நான் என்ன எல்லாரையும் ஒன்று V70 வாங்கிக்கோங்க ப்ளீஸ், V70 இலைட் அது இல்லை. பட் இவ்வளவு நாளா நடந்த கூத்துக்கு, அதுவும் முக்கியமா இந்த ரெனோ பண்ற கூத்துக்கு விவோ விவரமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா 15 Pro mini வாங்கினாலும் சரி, இல்லை 15லயே வேற ஏதாவது சீரிஸ் வாங்கலாம்னு பார்த்தாலும் எல்லாருமே டிமென்சிட்டியா இருக்கானுங்க. ஆமா,
இது இருக்கே ஸ்னாப் டிராகனோட இது இந்த 7 எங்க 7 Gen 1 சரி 7 யாருகிட்ட நாங்க எங்க பிராண்ட் 7லாம் போவோமா? சரி சோ இவன் வந்து 6 Gen 1 வாங்கிக்கோங்க. அந்த விதத்துல இவனை பார்த்தா எப்படி இருந்ததுன்னா 7 Gen 4 எனக்கு வந்து ரீசனபிளா இல்லன்னு தோணுதுனே வைப்போம். ஆனா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டா 8s Gen 3 வருது அப்படிங்கிறது ரீசனபிளா ஃபீல் ஆச்சு. P70 Liteல 8s Gen 3. சோ அது வந்து இதுல இப்படியே போகும்போது ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு வரும்போது என்ன ஆயிடுச்சு, கையில எடுத்து சும்மா பார்த்துட்டு இருந்தேன். நல்லா பண்ணியிருக்காங்க. கேமராவும் நல்லா இருந்தது. கேமரா அவரை நான் தான் நிறைய சாம்பிள் எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன். அப்ப நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். நல்லா இருந்தது. அப்ப அவர் சேனல்ல வருங்க, ஆண்டவரோட கைவண்ணங்கள் 1-2 வரலாம். அந்த மாதிரிலாம் இல்ல, எடுத்தது பூரா அவரோட போர்ட்ரேட் தான் நாங்க எடுத்தோம். அங்கங்க அவர் நின்னுட்டு அப்போ போர்ட்ரேட் எடுத்துட்டு இருந்தோம். ஸோ அந்த டைம்ல தான் என்னாச்சுன்னா, அந்த சிச்சுவேஷன்லயும் என் தலைவன் என்ன சர்ப்ரைஸ் பண்ணான். இவன் தான். என்னாச்சுன்னா சும்மா போட்டோ எடுத்துட்டு ஸ்டெப்ஸ் ஏற ஆரம்பிச்சோம். பிக்சல்ல ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் போட்டோ எடுக்கிற அப்படின்னும் போது ஷட்டர் ஸ்பீட் ஃபாஸ்டா இருக்கும். ஸோ அந்த விதத்துல பார்க்கும்போது என்னாச்சு, நடந்துகிட்டே எடுத்த போட்டோ தான் அது. அஸ்வத்தும் போட்டுருந்தான் வேற லெவல் போட்டோண்ணே அப்படின்னு. இது நடந்துகிட்டே எடுத்தது. நான் ஃப்ரேம் பண்ணிலாம் எடுக்கல, அப்படியே நடக்கும்போது டப்புன்னு எடுத்து பார்த்தேன், டக்குன்னு, அவ்வளவுதான். பரவாயில்லையே, அங்கங்க அந்த கோஸ்ட் எஃபெக்ட் கூட இல்லையா? கார்னர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாமே இதெல்லாம் சும்மா நடந்து வரும்போது எடுத்துட்டு இருந்தது. இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா 9x. இது வந்து பார்த்தோன்னா உனக்கு ஒரு 2x 3x. இந்த இமேஜஸ்லாம் அப்படியே அட்டாச் ஆகும். நீங்க பார்த்தா நல்லா இருக்குங்க. இது வந்து 1x தான். இது மூவ்மெண்ட்ல இருந்ததுன்னு சொன்னா நம்பவே முடியல. அதுதான் ஹைலைட். சரி, ஆனா இப்பதான் என்ன தெரியுமா, இந்த இடத்துல வீடியோ வந்து அப்ரப்டா நின்று திரும்ப வர மாதிரி இருக்கும். ஆமா, இங்க வந்தாங்க, அது என்னன்னா எப்படி சொல்லலாம், சீஃப் எடிட்டர் வந்தாங்க. எங்க சீஃப் எடிட்டர் என்ன பண்ணாங்க, பிக்சல் 9 யூஸர் அவங்க. நான் காலையிலே பாக்குறேன், ஏதோ அங்க போன் வந்து நான் தான் அப்டேட் பண்ணிட்டேனே, அதே யூஐல அப்டேட் பண்ணிட்டேன், திரும்ப என்ன அப்டேட் ஆகுதுன்னு பாக்குறேன். எடுத்தா 9. ஏமா நீ என்னமா 17 போட்டு வச்சிருக்க, எதுக்குமா அப்படின்னா, இல்ல அப்டேட்னு காமிச்சதுன்னா கேட்கணும்ல. அதுல தெளிவா இருக்கு. அந்த ஸ்கிரீன்ஷாட் கூட நான் போட்டிருப்பேன் ட்விட்டர்ல. QPR 3 பீட்டா 3 இதுல இருக்கீங்க, QPR 3ல பீட்டா ஃபைனல் பீட்டால இருக்கீங்க. இப்போ நீங்க வந்துட்டு பீட்டா ப்ரோக்ராம்ல போய் ஆப்ட் அவுட் கொடுத்தா உங்களுக்கு ஒரு 16 அப்டேட் வரும், டிவைஸ் வைப் ஆகாது. ஸ்டேபிள் அப்டேட் வந்துரும், ஸ்டேபிள் ஆயிடும், ஸ்டேபிள் வரும். அதாவது என்ன ஆகுது, டிவைஸ் வைப் ஆகாம ஸ்டேபிள்குள்ள போகும். ஆனா இல்ல நான் தலையில தான் குதிப்பேன்னா ஆண்ட்ராய்ட் 17 குள்ள போய் விழுந்து சாவு அப்படின்னு போட்டுருந்தது. இதை பார்த்துட்டு பீட்டா 1. ஆமா, இதை பார்த்துட்டு நான் பாத்தீங்கன்னா எப்பயுமே பீட்டா தானே, நானே என்ன கலாய்ப்பேன், பிக்சலா அவன்ல வந்து பீட்டா தாங்க ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். அதாவது இவர் வந்து டெஸ்டிங் ஆஸ்பெக்ட்ல பீட்டா யூஸ் பண்றது பிரச்சனை இல்லை. ஒரு கேஷுவல் யூசர் வந்து பீட்டா யூஸ் பண்ணா அவங்களுக்கு அது தேவைதானா? 1008 பிரச்சனைகள் வரும். அதுல ஒரு பிரச்சனை தான் என்னன்னா, டிஸ்பிளே வந்து இப்ப டிஸ்பிளே ஆனே ஆகல. அப்ப என்ன பண்ண வேண்டியதா இருக்கும்னா, ஃபோர்ஸ் ரீபூட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஃபோர்ஸ் ரீபூட் நம்ம நிறைய வீடியோல சொல்லியிருப்போம். வால்யூம் அப் பிளஸ் பவர் பட்டன் பிடிச்சி அழுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா 10 செகண்ட் கழிச்சு என்ன ஆகும், ஃபோன் ரீபூட் ஆயிடும். அப்படி இல்லைன்னா ஃபோர்ஸ் ஷட் டவுன் ஆகும். அப்புறம் பவர் பட்டன் பிடிச்சி அழுத்தினீங்கன்னா ஆன் ஆயிடும். ஸோ இது நாங்கள் ஆஃப் பண்ண ட்ரை பண்ணும்போதே டிஸ்பிளே வந்துட்டு அப்படின்னு ஃபிளிக்கர் ஆச்சு, பார்த்தல நீ கூட, அப்பயே தெரிஞ்சிருச்சு டிஸ்பிளே ஒர்க்கிங்னு. திரும்ப பூட் ஆயிடுச்சு. பட் இது எதுக்கு சொல்றேன், சும்மா எதுவுமே தெரியாத ஒரு சில கேஷுவல் யூசர்ஸ் வந்து இப்போ பீட்டாக்குள்ள லேண்ட் ஆகி இந்த மாதிரி வந்து இன்ஸ்டாலேஷன் அப்போ பிரச்சனை ஆச்சுன்னா பயந்து போய் நீங்கள் சர்வீஸ் சென்டர் போகிற அளவுக்கு ஆகும். ஸோ பீட்டாலாம் வருது அப்படிங்கிறதுக்காக இன்ஸ்டால் பண்ணால் அதில் ஏதாவது கோளாரம் வரும். அந்த கோளாரை ஹேண்டில் பண்ற அளவுக்கு மன வலிமை இருந்தா பண்ணுங்க, இல்லாட்டி போன் உயிரோட தான் இருக்கும், நம்ம செத்து போயிடுவோம். அதனால அது கொஞ்சம் பாத்துக்கோங்க. பிரைமரி டிவைஸா அதில் வந்து டெஸ்ட் பண்றதெல்லாம் தேவையில்லாத விஷயம். செகண்டரியில சும்மா என்ன எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக நான் பாக்குறேன் ப்ரோ அப்படின்னா பண்ணுங்க. ஆனா அதனால ஜாலியா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அது இவர் வந்து எப்பயுமே பிக்சல் பீட்டால் தாங்க வச்சிருப்பாரு. இவருக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா இவர் லோக்கல் டேட்டா கிடையாது. எவ்வளவு ரிலேபிளா இருக்குடா. எந்த மாதிரி சொல்றேன்னா, இப்போ இது பாரு, போன் சூடா இருக்கா, ஃபர்ஸ்ட் நம்ம பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். முன்னெல்லாம் பிக்சல்னாலே சூடாகும்னு நம்ம சொல்லுவோம். இப்பெல்லாம் பேர் பிக்சல்னா எவ்வளவு ரிலேபிள் ஆயிட்டான், ரொம்ப ஹாப்பியா இருக்குது அந்த விஷயத்துல. ஆனா மறுபடியும் சொல்றேன், என்னோட சந்தோஷத்தை எங்கேயாவது சொல்லுவேன், உடனே யாராவது வந்துட்டு பிக்சலை ப்ரோமோட் பண்றியான்னு கேட்கக்கூடாது. நான் வச்சிருக்கேன், நல்லா இருக்குன்னு நான் சொல்றேன், முடிச்சு கிளம்பி போயிட்டே இருக்கிறேன். 45 வாட் மினி கேங் சார்ஜருங்க. நான் 65 வாட் ரிக்வெஸ்ட் பண்ணிருக்கேன். ஓகே, இதுல இருந்து 1.5 மடங்கு பெருசா இருந்தா கூட ஓகேன்னு சொன்னேன். ஏன்னா யூசுவலா இந்த 45ன்னு சொல்லிட்டு இவ்வளவு பெருசு இருக்கும். அதை வந்து இப்ப கன்சைஸ் பண்ணி நம்ம இப்ப ரீசெண்டா பாத்தியா டெம்ப்ல ஒன்னு ட்ரை பண்ணோம் 30 வாட். உட்கார்ந்திருக்கானே வந்தானே. ஆமா, இதே சைஸ் தான். ஆனா அந்த சைஸ்க்கு இவங்க 45 அச்சீவ் 45 பண்ணிருக்காங்க. பாப்போம், டைப் சி அவுட்புட்டோட வருது. பட் இப்படி ஒரு சார்ஜர் பிராண்ட் கிட்டே இருந்து வருது அப்படிங்கறத இங்க அட்ரஸ் பண்ணோம். எனக்கு வந்து ஆக்சுவலா சாம்சங் ரொம்ப பிடிச்சிருச்சு. 45 கேங்னா உங்களுக்கு வந்து எல்லா டிவைஸுமே சப்போர்ட் ஆகும், கரெக்ட்டா? எனக்கு வந்து சாம்சங் ரொம்ப பிடிச்சிருச்சு. இது எல்லாமே சப்போர்ட் ஆகும். சாம்சங்கோட 45 வாட் PPS PD தான் நான் யூஸ் பண்றேன், அந்த பெரிய பிரிக் கருப்பு. ஆமா, அதை தான் எப்பயும் டிராவலுக்கு எடுத்துட்டு போறேன். அதுல தான் நான் மேக்கே சார்ஜ் பண்றேன். மேக்கோட டிஃபால்ட் சார்ஜர் கீழே இருக்கு பாரு, அவ்வளவு பெருசு. அது என்ன தெரியல, 35 வாட். ஓகே, அதனால எனக்கு வந்து அது ரொம்ப ஆப்டா இருக்கு எங்க எடுத்துட்டு போனாலும். அது வந்து நீங்க ஆக்சுவலா 3500 ரூபாய்க்கு லான்ச் ஆகும்போது நீங்க பாத்துருக்கலாங்க. அது கூடவே 1.8 மீட்டர் கேபிள் வந்துடும். அப்ப அதெல்லாம் என்ன ஆகுது, இவங்க 45 வாட் அதோட குட்டி
இவங்களும் கேன் தான். ஆமா ஆமா. ஸோ ஹீட் இருக்கக்கூடாது. அப்போ இன்னும் கூட இடம் கம்மியா பிடிக்குது, வெயிட் கம்மியா இருக்குல்ல, அதான் அட்வான்டேஜ். பாப்போம் இது என்ன பிரைசிங்ல வரும்னு நமக்கு ஐடியா. அதான் போட்டு தானே ஏர்லி அடாப்டர் 1799. அப்படியா? ஆமா 1007 நல்ல பிரைசிங் தானே. எல்லாருமே அதான் போட்டிருந்தாங்க, நல்ல பிரைசிங் தான் போட்டிருந்தாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னு நான் சொல்றேன், இதோட கொஞ்சம் டபுள் மடங்கு சைஸ்ல நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கோம், கோஸ்டார்ல பார்த்திருக்கோம். 1300 65 வாட். அதுல மல்டி போர்ட் வரேன்னு நினைக்கிறேன். அதுல ஒரு டைப் சி, ஒரு நார்மல் டைப் ஏ இருக்கும். டைப் சில தான் 65 வாட் வரைக்கும் போகும். டைப் ஏ எப்பயுமே குவால்காம் குயிக் சார்ஜ் ஸ்டாண்டர்ட்ஸ் தான் வரும், குயிக் சார்ஜ் ஸ்டாண்டர்ட்ஸ் தான் வரும். ஸோ இது சப்ஜெக்டிவ் தான், நமக்கு என்ன வேணுன்றதை பொறுத்து. ரொம்பவே கை கடக்கமா கேன் சார்ஜர் வேணும் அப்படின்னா இது ஒரு நல்ல ஆப்ஷன். 1700 எல்லாருமே அப்படிதான் போட்டிருந்தாங்க. நல்ல பிரைசிங். சைஸ் சொல்லியிருக்காங்க. ஆமா குட்டியா தான் இருக்கு. நான் இமேஜ் மாதிரி போடுறோம், உங்களுக்கு தெரியும். ஆமா பார்ப்போம், இதுவும் வரும். அதை தொடர்ந்து வரும். ஷாமியில் வந்து இப்போ வந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் லான்ச் ஆகும், அதுவும் பார்ப்போம் தொடர்ந்து. அப்புறம் அல்ட்ரா வந்து இந்த மாத கடைசியில் வருது. அதுக்கு S25 அல்ட்ராவே எக்ஸ்சேஞ்ச் போட்டால் நல்ல வேல்யூ வரும்னு ஒரு சில பேர் எதிர்பார்த்தாங்க. பட் ஆனால் 50,000 ரூபா தான் கொடுக்குறானுங்க. இது வந்து என்னடா 1.5 லட்ச ரூபாய்க்கு வாங்கின ஃபோனை 50,000 ரூபாய்க்கு தான் உன் ஃபோனை நீயே எக்ஸ்சேஞ்ச் எடுப்பியா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் கேட்டிருக்காங்க. அதுவும் இல்லாமல் யூஎஸில் பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ வந்து யூஎஸில் சேல் பண்ண ப்ரைஸ் வந்து $1,300. ஆனால் இப்போ எக்ஸ்சேஞ்ச் வேல்யூன்னு பார்த்தா $900 எடுக்கிறாங்க. அப்போ அவனுக்கு $400 வந்து குறையுது. ஆனால் நமக்கு பார்த்தா அப்படியே 50% 60% கிட்ட ட்ராப் ஆகுது. எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ பொறுத்த வரைக்கும் பச்சையா தெரியும், எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி. கூகுள் மட்டும் நம்ம இவ்வளோ பேசுகிறான், இப்போ 10 Pro ஒன்று எவ்வளோ கொடுப்பான், வெளியில தான் விற்பாங்க. யாராவது இவன் போனே இவன்ட்ட போய் கொடுத்தாலே இவனே கம்மியாக எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ தான் எடுப்பான். ஐஃபோன் மட்டும் என்ன வாழுது. இப்போ 16 Pro Max எடுத்துட்டு போய் சுடர் செக் பண்ணிட்டு சொல்லிட்டு இருந்தான். 17 Pro Max ரிலீஸ் ஆகும்போது 16 Pro Max ரேட் வந்து 68 அதை எடுத்துக்கிறேன்னு ஆப்பிள் போட்டான். 50% கட் ஆகுதுங்க. 50% மேலேயெல்லாம் கட் ஆகுது. எல்லாம் அப்படிதான் கட் ஆகும், பெரும்பாலும் அப்படிதான் கட் ஆகும். அப்பதான் அவங்க கல்லா கட்ட முடியும். இதை திருப்பி உள்ள வச்சு லைட்டா பட்டிட்டீங்க, நீங்க பார்த்து லைட்டா பாலிஷ் பண்ணிட்டு மறுபடியும் அப்படின்னு வித்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்போ நம்மளே சும்மா எக்ஸாம்பிள் கேட்கறேன், அவர் 16 Pro Max சப்போஸ் சேல் பண்ண போறாரு அப்படின்னும் போது தேர்ட் பார்ட்டில வெளில வித்தோம்னா இப்போ 90K விற்க முடியும்ல. ஈஸியா அப்ப இன்னும் நல்லாவே விற்கலாம். இப்போ 90 இப்போ 90 தான் விற்க. ஏன்னா அப்போ வந்து அது ஆல்மோஸ்ட் வந்து 6 month ஓல்டு டிவைஸ் மாதிரி தான் இருந்திருக்கும். 17 Pro Max வரும்போது இது விற்கிறாங்கன்னு வச்சுக்க, 1 year அப்படி பார்த்தாலுமே கூட 1 லட்ச ரூபா கிட்ட வித்துக்கிட்டு தான் இருக்கு. இத்தனைக்கும் ஃப்ளிப்கார்ட்ல 1 லட்ச ரூபாய்க்கு கிடைக்கும்னு போட்டு யாருக்குமே கிடைக்கல, அது வேற விஷயம். ஆக மொத்தம் தான். அதே மாதிரி S26 அல்ட்ராக்கு, அதான் S26 சீரீஸ்க்கு ப்ரீ புக்கிங் வந்து லாஸ்ட் வீக் ஓப்பன் ஆயிடுச்சு. யாராவது ப்ரீ புக் பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள், என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு ஏதாவது காட்டுச்சா அப்படிங்கிறத சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறோம். வெள்ளிக்கிழமை எதுவுமா ஒரு நல்ல விஷயமான்ற மாதிரி ரஷ்யா வந்து வாட்ஸ்அப்பை அவங்க ஊரில் பிளாக் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவனுங்க ஏதோ ஒரு ஓன் ஆப் வந்து பண்ணுறாங்களாம். அந்த ஆப் வந்து இதுக்கப்புறம் ரஷ்யாவில் ஸ்ப்ரெட் ஆகணும். ஏன்னா இந்த வாட்ஸ்அப்பை வந்து இல்லீகலாக ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து அந்த கண்ட்ரிக்குள்ளே ரன் பண்ணுறதுனால ரஷ்யா வந்து வாட்ஸ்அப்பை பேன் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் இதுக்கு நிறைய பேர் அது மறுபடியும் வேணும், ஏன்னா அதான் ஒரு ப்ராப்பர் மெசேஜிங் ஆப் அப்படின்னா ஓட்டிட்டு இருந்தானுங்க. அது எந்த அளவுக்குன்னு தெரியல. பட் ஆனால் அதான் ரஷ்யன் கவர்மெண்ட் ஒரு ஓன் ஆப் பண்ணுது, அது வந்து வரணும் அப்படிங்கிறது தான். இவன் போட்டிருப்பான் பாரு, செமையாக இருந்தது. ரெசிடென்ஸை இன்ஃபார்ம் பண்ணாமல் பண்ணது தப்பு, நியாயமான விஷயம். நானும் அதான் சொன்னேன், சரியா. ஆனால் ஒன்று போட்டான், எங்கே த அயன் இஸ் வாட்ஸ்அப் இஸ் வார்னிங் தட் ரஷ்யன் ஆப்பு என்ன பண்ணுமான்னா சர்வைலன்ஸ்க்கு அவங்க சிட்டிசன்ஸை வேவு பார்க்கலாம். ஓகேயா, நான் என் ஊரில் செய்கிற ஆப்பு என் மக்களை வேவு பார்க்குதான். யூஎஸ்ல செஞ்ச ஆப் நீ வந்து ஏன்டா என்ன வேவு பார்க்குறப்ப? ஆமாம், நீ வந்து டெலகிராம் வந்து ரஷ்யா தானே. டெலகிராம் வந்து ரஷ்யா தான். ஆனால் டெலகிராம் அவனுங்க அஃபிஷியல் ஆப்பெல்லாம் ரஷ்யா கொண்டாட மாட்டானுங்க, ஏன்னா அங்கேயே ஏகப்பட்ட பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு. இல்லை ஹைலைட் என்ன வாட்ஸ்அப் தான். டெலகிராம் இப்போ ரஷ்யாவுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் வருது, அவங்க வந்து அதுக்கு பேர் பேட்ஸ்அப்னு வச்சுப்போம், சும்மா சொல்றேன்டா. அது ஏதோ இன் ஆப்னு ஏதோ போட்டு அவங்க ஊர் ஆப் ஏதோ பண்ணிருக்காங்க, அதை டெவலப் பண்ணும் அப்படிங்கிறதும் ஒரு மோட்டிவ் தான். இப்போ என்ன மேட்டர்னா அந்த ஆப் வந்து ரஷ்யன் மக்களை வந்து வேவு பார்க்கும் அப்படின்னு வாட்ஸ்அப் சொல்றான். நான் நீயே வந்து நீ எவ்வளவு பேர் எடுப்பாங்க தெரியுமாடா, இருக்கலே கேவலமானவன். உன் ஆப்பை யூஸ் பண்ணாலும் பண்ணலனாலும் எல்லாருக்குமே பேட்டரி ட்ரெயின் ஆகி செத்துக்கிட்டு இருக்காங்க. அது 100% ஃபேக்ட்டுங்க. ஒஸ்ட் ஆப்டிமைசேஷன்னா அது மெட்டா கிட்ட இருக்க குரூப் தான். கேவலமாக வச்சுருப்பானுங்க, ஒரு க்ளவுடு கூட கிடையாது இவன்கிட்ட. இவன் வந்து அந்த விட்டு ஓட்டிகிட்டு இருக்கான். இப்போ ஒரு எந்தில் போய் பார்த்தாலே வருவானே எப்படியும். நாங்களே எங்கள் எஸ் பஸ்ஸில் முடிவு பண்ணியிருக்கோங்க, சீக்கிரமாக இந்த வாட்ஸ்அப்பை ஒழிச்சு கட்டிட்டு அரட்டை இல்லை டெலகிராம் பக்கம் நாங்கள் ஸ்விட்ச் ஆகிடும். அதுக்கு பேர்லாம் சுத்தமாக ஸ்டோரேஜ் பற்ற மாட்டுது. அது மட்டும் இல்லை, ஒரு டிவைஸ் விட்டு இன்னொரு டிவைஸ் போகும்போதெல்லாம் பேக்கப் எடுத்து சாக வேண்டியதாக இருக்கு. அது அதுக்கு மேலே இதில் இன்னொன்று என்ன, சரி ஓகே அதுக்கு ஷார்ட்கட் நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன், லிங்க்டு டிவைஸ் வச்சு ஒப்பேத்திட்டு இருந்தேன். புதுசாக இப்போ இன்னைக்கு லிங்க்டு டிவைஸ் எடுத்தனா 2 நாள் டேட்டா தான் இருக்கும், 2 வாரம் முன்னாடி உள்ள டேட்டாலாம் இருக்காது. ஆமாம், சர்ச் பண்ணி பார்த்தா வரவே வராது, லோடிங்லேயே இருக்கும். சி ஓல்டர் மெசேஜ்னு லோடிங்லேயே இருக்கும். அப்போ எப்படி இருக்கும்? அடப்பாங்கடா, உட்காந்து ஒன்று தேடி பார்த்து டார்ச்சர் ஆனது தான் மிச்சம். இவனுங்க ஆக மொத்தம் ரஷ்யாவில் ஒழிச்சிட்டாங்க. இந்தியாவிலே அதே மாதிரி ஒழிச்சாங்கன்னா சந்தோஷமாக தான் இருக்கும். பார்ப்போம்.
அப்புறம் வந்துட்டு இது வந்து டிசம்பர் 2025 சரியா? அப்போ வந்துட்டு ஏர்டெல் நல்ல விதமாக சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கூடியிருக்கு. ஜியோ வந்து ஏர்டெலுக்கும் பின்னாடி இருக்குது. மற்றபடி பிஎஸ்என்எல் வோடாஃபோன்லாம் வந்து முரட்டு சரிவை பார்த்துருக்கு. ஆனால் இதை சர்ப்ரைஸ் என்னன்னா ஏர்டெல் வந்து ஜியோ ஓவர்டேக் பண்ணது தான் சர்ப்ரைஸாக இருக்குது. அதுக்கு ஒரு டேட்டா இருக்குது, தனி வீடியோ பண்ணலாமா? நம்ம மக்கள்லாம் வந்து அவங்களோட கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. நான் இவங்களோட கருத்து என்னன்னு கேட்போம்னு பார்த்தேன். நான் எனக்கு வந்து ஏர்டெல் ஏன் பிடிச்சிருக்குன்னு நான் ஓப்பனாக சொல்கிறேன். நான் முன்னே சொல்லியிருப்பேன், ஜியோ அளவுக்குலாம் ஃபாஸ்ட்டே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். அட்லீஸ்ட் டவுன்லோட் ஸ்பீடில் கிடையாது. ஓகே சரியா? ஆனால் எங்கே எனக்கு ஹெல்ப் பண்ணுறான்னா, டக்குன்னு ரேக்ல இருக்கிற ரெட்ரோ ஃபோனில் தூக்கி போட்டு யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். நான் ஜியோ வச்சிருந்தேன்னா என்னால் முடியாது. 3G இல்லை 2G இருக்கோ? 2G 4G 5G 2G 4G 5G இருக்கு. அவனுக்கு வந்து 4Gயும் ஓரளவுக்கு நல்லா இருக்கு ஏர்டெல் சைடில். அதே இப்போ 4G அன்லிமிட்டட். அதே மாதிரி சர்வீஸும் ஓரளவுக்கு ஏர்டெல் சைடில் நல்லா இருக்கு. ஜியோ கிட்ட என்ன ஆயிடுச்சுன்னா சப்ஸ்கிரைபர் கவுண்ட் ஓவராக அவனுக்கு வந்து திமிரு அதிகமான மாதிரி தெரியுது. ஏன்னா ஜியோ யூஸராக நான் சொல்கிறேன், ரொம்ப இப்போலாம் கொலார் பண்ணுறானுங்க. ஃபேக் 5G வச்சு ஒட்டிட்டு இருக்கானுங்க. அது என்னத்த ஸ்டாண்டர்ட் 5Gனே தெரியல. 5Gன்னு இருக்கு, மேலே சிம்பிள் காட்டுது, கீழே சிம்பிள் காட்டுது, ஆனால் அப்லோடும் ஆக மாட்டேது, டவுன்லோடும் ஆக மாட்டேது. அதுக்கு ஏர்டெல் கம்பேர் பண்ணும்போது மேபி ஏர்டெல் வந்து ரிலேபிளாக இருக்குது போல இருக்குது நெட்வொர்க் சைடில். ஆனால் இவன் தான் ஒன்ஸ் அப்பான டைம் மோனோபோலியாக இருந்து எல்லாரையும் உள்ளே இழுத்தான். அதை வந்து தக்க வச்சுக்க முடியாமல் இப்போ தவிச்சிக்கிட்டு இருக்கான். பார்ப்போம் ஜியோ வந்து இம்ப்ரூவ் ஆகுதா இல்லையான்றதை. கரெக்ட். அப்புறம் நம்ம பிகினிங்லேயே சொல்லியிருப்போம் ரியல்மி வந்து ப்ரைஸ் ஏற்றிட்டான் அப்படின்னு. அதை தொடர்ந்து மோட்ரோலாவும் வந்து எட்ஜ் 70 இருக்குல்ல, அதோட லான்ச் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 29K. பட் ஆனால் இப்போ வந்து 32K ப்ரைஸ் அவனும் வந்து ஏற்றிருக்கான். இவ்வளோ ஆண்டவர் வர காலைல போட்டிருந்தார், மோட்டோ எட்ஜ் 70 வாங்கலாம் இதுக்கு அப்படின்னு. டெக்னோ இப்பயும் வாங்கலாம் தான். இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு கம்பேர் பண்ணும்போது நல்லா தான் இருக்குது மோட்டோ. பட் ஆனால் இவனும் ப்ரைஸ் ஏற்றிருக்கான் அப்படிங்கிறது தான் சொல்கிறோம். ஓகே. அப்புறம் ஆண்டவர் மாதிரியான எலைட் பர்சன்ஸ்க்காக ஆப்பிள் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னென்னா ஆப்பிள் பே அது வந்து இந்தியாவில் 2026 ரோல் அவுட் பண்ணுவாங்க. அதை வந்து ஆண்டவர்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். இப்போதைக்கு இனிஷியலாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறத நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். நாங்கள் மொத்தம் நியூஸ் கொஞ்சம் பேசியிருப்போம், நாங்கள் நிறைய பேசியிருப்போம். அது வழக்கமாக நடக்கிறது. இப்படி தான் நம்ம இதில் எப்பயுமே இருக்கும். நியூஸ்ன்னு சொல்லணும்னா நான் இன்னும் நிறைய எடுத்து பேசுவேன், ஆனால் அதுவும் நியூஸ் மாதிரியே ஃபீல் ஆகலை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் X300 ப்ரோவோட 200 MPயோட 3.5X இருக்குல்ல, அதோட ஷார்ட் ஒன்று வந்து வெளில எல்லாரும் போட்டிருந்தாங்க 81 MBக்கு. டேக் காமேஷ் ப்ரோ இதை வாங்க சொல்லுங்கள், எக்ஸ்சேஞ்ச் போட்டு. இங்கே பேர் அவங்களுக்கு மொரோ சுச்சுவேஷனாக அமைஞ்சிருதுங்க அப்ராடில். ஏஐ வச்சு பண்ண மாதிரி இருந்ததுடா உண்மையே சொன்னா. நல்லா இருக்காண்ணா. இதுக்கு லைட்லாம் வச்சு தாண்டா எடுத்திருக்காங்க, சைட் லைட். ஆமாம் இந்த இது இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த இது வேற வச்சிருவாங்கல்ல, சாஃப்ட் லைட் வேற வைப்பானுங்க லைட் கண்ட்ரோலிங்க்கு. அதெல்லாம் வச்சு தான் எடுக்கிறாங்க. ஆனால் எடுத்த இமேஜோட குவாலிட்டியை பார்க்கும்போது தான் மெர்சல் ஐட்டம்பா. ஓகே, ஆக மொத்தம் நத்திங் இயர் வேற வருது இல்லை, இயர் 3. லெட்ஸ் வெயிட், அது வேற வரும். ஆமாங்க, ஏதோ அப்ராட்ல வந்து இவங்க பர்சன்டேஜ் பிடிச்சிருக்காங்களாமே நத்திங்ல 3%. குளோபல் மார்க்கெட் 3% கூட வச்சுக்க சும்மா, அப்படின்னாலும் பெரிய விஷயமாச்சே. குளோபல்ல நத்திங் ஃபோன் ஒன்னோட ஞாபகம் வரலங்க. ஆடியோ ப்ராடக்ட்ஸ்ல சொல்லுங்க, ஆடியோ இயர் ப்ராடக்ட்ஸ், இந்த இயர்ஃபோன்ஸ் இயர்லாம் விட்டாங்கல்ல, அதுல வந்து தேர்ட் ரேங்கிங் இல்ல 3% பிடிச்சிருக்காங்க. விண்டோஸ் ஃபோனோட ஒரு மேட்டர் வந்து இப்போ டிஸ்கஸ் பண்ணி எல்லாருமே வா அப்படின்னுட்டு இருந்தாங்க. அது முன்னே நான் யோசிப்பேன் அப்போ, ஆனால் எனக்கு அந்த ஆர்டிக்கல் நான் படிக்காமே என்ன தோணும்னா, கீபோர்டில் டைப் பண்ணும்போது ஹாய் அப்படின்னா ஹெச் அழுத்தணும்னே ஈயும் ஐயும் HE HI என்னென்ன வார்த்தைகள்லாம் பாசிபிளோ அடுத்த லெட்டர் வந்து என்ன ஆயிடும்னா அதோட கீ ஸ்பேஸ் இன்க்ரீஸ் ஆயிடும். ஆனால் கண்ணுக்கு தெரியாது. இப்போ எப்படின்னா எப்படி சொல்ல வரேன்னா, இந்த இடத்துல ஹெச் அடிச்சிட்டேன், அடுத்து ஐயோ இல்லாட்டி ஈயோ இந்த மாதிரி வார்த்தைகள் தான் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அதோட கீ ஸ்பேஸ் அதிகமாயிடும். ஆனால் கண்ணுக்கு தெரியாது. இப்போ நான் யூ லைட்ல யூ மேல நான் லைட்டா கை வச்சாலும் கூட ஐ போகும். புரியுதா? அதனால என்ன ஆகும், நம்ம எவ்வளவு வேகமா டைப் பண்ணாலும் டைப்போ வராத மாதிரியே இருக்கும். நான் யோசிச்சிருக்கேன் அப்பயே, என்னடா இது லூமி i20 யூஸ் பண்றோம், சின்ன ஃபோன் தான், இதுல எவ்வளவு வேகமா டைப் பண்றோம், மிஸ்டேக்கே அவ்வளவு ஈஸியா வர மாட்டேங்குது அப்படின்னு யோசிப்பேன். அவ்வளவு பெரிய டைப்ரைட்டர் ஆயிட்டோம். அதுல மட்டும் அப்ப எனக்கு என்ன மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா, இந்த கீபோர்ட் லேஅவுட் ரொம்ப சூப்பர் போல, நம்ம கை தப்பாவே அழுத்த மாட்டேங்குதுன்னு நினைச்சேன். ஆனா அது என்னடான்னு பார்த்தா இவங்க கீ மேப்பிங் இப்படி பண்றாங்க. அடுத்த வார்த்தை என்னமோ அதுக்கு வந்து அதிக வெயிட்டேஜ் கொடுத்து அப்ப பார்க்க சாதாரணமா இருக்கும். ஆனா அழுத்தணும்னா சைட்ல மிஸ்டேக்கா வேற எதையும் அழுத்தினா கூட இந்த வார்த்தை தான் போகும். எப்படி குட் இந்த மாதிரிலாம் விண்டோஸ்லாம் எங்கேயோ இருந்தா அதனால தான் செத்துருச்சு. அதனாலதான். ஆமா, ஓகேங்க. இன்னொரு பதில சந்திப்போம். அது வரைக்கும் விடைபெற்றுக் சிவபரணி பார்க்கலாம். பாய். அடுத்த வாரம் நாங்க நிறைய போன்ஸோட வந்து பாக்குறோம். பிக்சல் வருது, IQ வருது, சாம்சங் வருது. நியூஸ்ல சொல்றோம், கையில போன் வரல, அதெல்லாம் நாங்க நியூஸ்ல தான் சொல்றோம். அவசரம் என் கையில அல்ட்ரா வருது இல்ல, உன்கிட்ட வருது. அது 26 அல்ட்ரா இல்ல 25 அல்ட்ரா.